ஹலோ மக்களே 427வது எபிசோட்ல பேர்லாம் போன எபிசோட் வந்து ஒரு சைட் ஸ்டோரியை தான் காட்டுறாங்க. அது என்னன்னு பார்த்தா ஷீக்கிக்கும் லூஃபிக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதில் என்னன்னு பார்த்தா லூஃபி அவன் கப்பலில் போய்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு பெரிய பூச்சி பறந்து வருது. இது பார்க்கவே சூப்பராக இருக்கா. இது அட்டாக்லாம் வேற லெவலாக இருக்கு. என்னோட குரூவில் சேர்ந்துக்கிட்டேன்னு கேட்க போறான். ஆனால் அதுக்குள்ள அந்த பீட்டில் ஒரு பையை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த பீட்டில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஐலாண்டுக்கு போகுது. அந்த ஐலாண்டில் உள்ள மக்களும் இவங்களை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த ஊருக்கு வந்து லிட்டில் ஈஸ்ட் ப்ளூன்னு சொல்லுவார வச்சிருக்காங்க. அவங்க வந்து இந்த பைரட்ஸை வந்து ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லூஃபி நீ வந்து எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்றாங்க அவங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா அண்டர் கிரவுண்ட் வாட்டர்ல அமிகோ பைரட்ஸ் வர ஒரு இடத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு ஸ்ட்ரெயிட்டா கிரான்சோன் ஐலாண்டு தான் வராங்க. அதான் இந்த ஐலாண்டுக்கு தான் வராங்க. அவனுக்கு வருது வேற எதுக்கு வரல. அந்த பீட்டில் கேட்ச் பண்ண தான் வராங்க. ஏன்னா அது ஷீக்கி கொடுத்த மிஷனு. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா உசப் அங்க இருந்து கால் பண்ணி நாமி நீ இந்த ஐலாண்டுக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிடுதான். நாமி வாரா. ஏன்னா நாமி ஈஸ்ட் ப்ளூல உள்ளவா. நாமி என்னன்னு பார்த்தா அந்த போர்டிங்ல வாரா வேற லெவல் வந்துகிட்டு இருக்கா. நாமிசா வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கை காமிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. யாரா இவனுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கா. நாமி உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க என்ஜாய் பண்றாங்க. யாரா நீங்க சொல்லி கேட்டுக்கிட்டு நாங்க தான் நாமிசா ஃபேன் கிளப் ஒரானாமி குரூப்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. ஒரானாமின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா லவ்னு வேற தலைக்கு மேல எழுதி வச்சிருக்கானுங்க. நாமிசான்னு போட்டு வச்சிருக்கானுங்க. யாரா நீங்க கொம்பல்னு சொல்லிட்டு நாமி அடின்னு அடிச்சு நொறுக்கி வச்சுட்டு டே லூஃபி உள்ள இருக்கானா என்னை கூட்டு போங்கடான்னு சொல்றான். சரி வாங்க மேடம் போலான்னு சொல்லிட்டு நாமிசாமா கூட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. நாமிசாமாலாம் கூப்பிட வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஓகே நாமிசாமான்னு சொல்றானுங்க. அதுக்கும் இங்கே என்னன்னு பார்த்தா உள்ள லூஃபி தான் காட்டுறாங்க. அவனும் அங்க பெரிய விண்டு மில் மாதிரி இருக்கு. அந்த விண்டு மில்ல ஏறிக்கு வந்து சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இது உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்லி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். லிட்டில் ஈஸ்ட் ப்ளூல இது ஒரு சிம்பிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்த என்ன காட்டுறாங்கன்னா ட்ரைனிங் தான் காட்டுறாங்க. ஜோரோ சின்ன வயசுல ஈஸ்ட் ப்ளூல ஒரு ஏரியால இருந்திருப்பாங்களோ அந்த இடத்த தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு பழைய நினைவுகளும் அப்படி ஞாபகத்துக்கு வருது. குயினா என் சேலஞ்சுக்கு வான்னு சொல்லிட்டு அப்ப சொல்லி இருந்திருப்பான். அந்த நினைவுகள் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வருது. பார்த்தா அந்த சமயத்துல குயினா வேற லெவலா ஜோரோவை ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருந்திருப்பா. எப்படா 2001 வின் பண்ணிட்டா நீ தோத்துட்டேன்லாம் சொல்லி இருந்திருப்பாவா. இந்த பழைய மெமரி எதுக்கிட்ட எனக்கு இப்ப ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு ஜோரோ யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி கிட்ஸ் வாங்க நம்ம லஞ்ச் சாப்பிட போலான்னு சொல்லிட்டு அங்க உள்ள மாஸ்டர் கூட்டு போறாங்க. பார்த்தா எல்லாம் பொடி பசங்களா இருக்காங்க. மாஸ்டர் சடனா லெஃப்ட் பக்கம் திரும்புறான். என்ன பார்த்தா ஜோரோ வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் இவன் நம்மள சேலஞ்ச் பண்ணதாண்டா வந்திருக்கான்னு சொல்றாங்க. சடனா சோட காமிச்சு நின்னுக்கிட்டு இருக்காங்க. டேய் அவன் ஒன்னும் சேலஞ்ச் பண்ண வரல. இவர் தாண்டா பைரட் ஹண்டர் ஜோரோன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் சொல்றாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாங்க. பைரட் ஹண்டர் ஜோரோன்னு சொல்லிட்டு பாஞ்சிக்கிட்டு வராங்க குட்டி குட்டி பசங்க. ஆட்டோகிராஃப்லாம் கேக்குறாங்க. இதுல பார்த்தா அந்த சின்ன பையன் இருந்தாம்ல அந்த பையன்லாம் அங்க இருந்து எட்டி பார்த்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். என்னடா அந்த பசங்க இவனை போய் மதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தா காயோட மேன்ஷன் அப்படியே கட்டி வச்சிருக்கானுங்க. இது என்னோட பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வருதுடா. நான் விண்டோ வழியோட அவள்கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உசப் வந்து பழசை யோசிச்சு பார்க்கறான். உசப் டெய்லி போயிட்டு அவள்கிட்ட ஒரு பொய்யான அட்வென்ச்சர் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் சொல்லியிருந்திருப்பான். அப்படி இப்படின்னு போய் சொல்லியிருப்பான். அது எல்லாத்தையும் அவள் நம்பிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பா. இது உண்மையிலே சூப்பரா இருக்கும். நடந்து போறான். பார்த்தா வெறும் போர்டு தான். மேன்ஷன் கிடையாது ஒன்றும் கிடையாது. லூஜியால நீங்க எப்படி இருந்தீங்களோ அதை மாதிரி லைட் நாங்க செஞ்சு பார்த்தோன்னு சொல்றானுங்க. டேய் இந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த மேன்ஷன் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றான். யாரோ டோரை திறந்துட்டு ஒரு ஆள் வராங்க. குட்டி அந்த பக்கம் வேற உட்காந்துருக்காங்க. இது நம்ம காயாவன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கான். அந்த மண்டை அப்படியே திரும்புது. பார்த்தா காயம் கிடையாது ஒண்ணு கிடையாது. ஒரு வயசான பாட்டி. இங்க என்னன்னு பார்த்தா பராட்டே ஹோட்டல் மாதிரி அப்படி சின்னதா செஞ்சு வச்சிருக்கானுங்க. அங்க யாரோ ஒருத்தர் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க முகிவர குரூல ஒரு ஆளு தானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. ஆமா அவங்களுக்கு நான் குக் பண்ணி கொடுக்கறதே நான் தான் சொல்றேன் சாஞ்சி. எங்க நீங்க குக்கிங் லேர்ன் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஈஸ்ட் ப்ளூலாண்டா சில வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அப்புறம் உண்மையில நீங்க பராட்டே ஹோட்டல்ல தான் இருந்தீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றான் சாஞ்சி. அப்புறம் உண்மையில நீங்க வேற ரோல் செஃப்ட்ட தானே வேலை பார்த்திருப்பீங்க. அவர் உண்மையிலே ஒருத்தன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த குக்கு அந்த பில்டிங் மாதிரியே தான் இந்த பில்டிங் இருக்கு. நாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நாங்க செஞ்சு வச்சிருக்கோம். இதை சாப்பிட்டு பாருங்க. நாங்க கிட்டத்தட்ட எல்லாம் அதே மாதிரி தான் செஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேண்ட காசுலாம் இல்லைன்னு சொல்றான் சாஞ்சி. காசு பிரச்சனை நீங்க சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்றான் அவன். சாப்பிட்டு பாக்குறான். சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறான். டே இதுதானு சொல்லிட்டு சாஞ்சி பழைய மெமரிக்கு போயிட்டான். என்னன்னு பார்த்தா அந்த சமயத்துல அவர் சமையல்லாம் செஞ்சிருப்பாரு. ஆனா இவனுக்கு சொல்லியே கொடுத்துருக்க மாட்டாரு. இவன் பார்த்து தான் ஒன்னொன்னே கத்துக்கிட்டே இருந்திருக்கான். அந்த சமயத்துல பார்த்தா அங்க எதுவுமே பிளேட்ல இல்லவே இல்ல. கொஞ்சோண்டு தான் அதுல மிச்சம் இருந்திருக்கவே செய்யுது. அதை அப்படி கொஞ்சமா நக்கி பாக்குறான். இதோட டேஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். ஆனா அந்த சமயத்துல செஃப் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்திருப்பாரு. அப்பான்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பான். அந்த வயசானவரோட ரெசிபி நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி இருந்திருப்பான். அந்த சமயம் ஓனர் செஃபோட டேஸ்ட் அப்படியே இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். சாஞ்சி இந்த பழைய மெமரிக்கு போயிட்டு அப்படி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஓப்பனா சொல்ல போனா நீ செஃபோட வேற லெவலா சமைக்கிறேன்னு சொல்ற சாஞ்சி. சொன்ன உடனே இந்த குக்கு அழ ஆரம்பிச்சிட்டான். அப்படியான்னு சொல்லிட்டு அந்த பையனும் ஒவ்வொரு இடத்தையும் நோட்டை விட்டுக்கிட்டே இருக்கான். பார்த்துக்கிட்டே இருக்கான். இங்க உசப்பா ஷாக்ல இருக்கான். யார் நீங்க சின்னதா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ சிறப்பு வில்லேஜ்ல தானடா வந்தவன். யசோப்போட பையன் தானு சொல்லிட்டு அந்த பாட்டி கேட்கறா. எங்க அப்பாவெல்லாம் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு உசப் கேட்கறான். உங்க அப்பாவெல்லாம் தெரியும்டா. அவன் ஏகப்பட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் நீங்க இந்த மென்ஷன்லயே வாழ்ந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான். டே இந்த மேன்ஷனோட சிம்பிளை பத்தி உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சின்ன வயசுல இந்த மாதிரி மேன்ஷன்ல வாழ நினைச்சேன்டா. அதெல்லாம் என் கனவாவே பேரக்கூடாது. அதனால தான் இந்த மாதிரி ஒன்று பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா பாட்டி. அப்புறம் காயாக்கும் உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படிதான் சொல்லி உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவளுக்கு எனக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது. ஆனா தேவலாம் ஏதாச்சும் பேசின உன் மண்டையை உடச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா பாட்டி. சரின்னு சொல்றான் உசப்பும். இங்க பார்த்தா நாமியை கூட்டு நடந்து போய்கிட்டு இருக்கானுங்க. பார்த்து நடந்தவங்க இல்லைன்னா அந்த கல்லு எல்லாம் உங்க மேல குத்திருன்னு சொல்றானுங்க. அவனுங்க அப்படியே கூட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. இதுதான்
தான் அந்த ஐலண்டை கனெக்ட் பண்ணு சொல்றாங்க. அப்படி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஸ்டாச்சுலாம் செஞ்சு வச்சிருக்காங்க. என்னதுடா இதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. உங்களை மாதிரி நாங்க செஞ்சு வச்சோம், எப்படி இருக்கு போஸ்டர்ல அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க பசங்க. எங்களோட இமேஜினேஷன்ல இருந்துச்சோ அதை மாதிரி தான் நாங்க செஞ்சோம்னு சொல்லிட்டு இருக்காங்க பசங்க. சடனா தலையில ஒரு போடு போடுறா. என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு நொறுக்குதா. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா அந்த பாஸ் கூட அந்த சின்ன பையன் போய் அப்படியே உட்காருதான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இந்த பைரட்டை உள்ள அனுப்புனாங்க, இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அந்த பையன் தலை குனிஞ்சு உட்காந்துருக்கான். எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு பாஸ் பக்கத்துல போய் உட்கார்தான் அவன். ஆனா அந்த பாஸோ அவனை அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கு. சரி பாஸ் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பையன். ஆனா சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அவன். அந்த பையன் ஒரு சமயத்துல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா என்னன்னு பார்த்தா சப்மர்ஜ்ல கப்பல் வந்திருந்தாலும் அமிகோ பைரட்ஸ் அவனுங்களும் வெளியே வந்து நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. அமிகோ பைரட்ஸ் வந்து நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. லெஜெண்டரி சிங்கி சொன்ன வேலையை முடிக்கணும், வாங்கடா பிரதர்ஸ் கிளம்பலாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிக் பீட்டில தூக்கணும்டா அப்படின்னு சொல்றாங்க அவங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஒரு பக்கம் நீங்க தான் கேப்டன் பிக் பிரதர், நீங்க பேசுங்க சொல்றாங்க. ஆனா பிக் பிரதர் வேஸ்ட் போலுக்கு அவன் எதுவுமே பேச மாட்டான். வந்த இடத்துல தூங்கிட்டான். சடனா கோல்ட் ஒரு அடி அடிக்கிறான். ஆனா அவன் தான் வைஸ் கேப்டன். அமிகோ பைரட்ஸ்ல என்னடா இப்படி ஒரு துன்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். காய்ஸ் நீங்க ரெடி ஆயிட்டீங்களா, வாங்க அவன் இல்லாம நம்ம போவோம்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பக்கம் கிளம்பிக்கிட்டு இருக்கானுங்க. இங்க ஒரு பக்கம் நம்ம பிராங்கியை தான் கட்டுறாங்க. அவனும் ஒரு கூண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த பீட்டில் நம்ம குறு கூட செஞ்சுச்சுன்னா இதுக்குள்ள வச்சு நம்ம அடைச்சிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு கூண்டுலாம் செஞ்சு வச்சிருக்கான். டே பிராங்கி ஒரு நிமிஷத்துல செஞ்சுட்டியடா, நீ வேற லெவல்னு சொல்றான் சோப்பர். ஆனா எங்க என்ன நடக்குனே உங்களுக்கு ஒன்றும் புரியல. அவங்களும் வேற ஒரு சமையலா செஞ்சு வச்சிருக்காங்க. இது உங்களுக்கு வெல்கம் பார்ட்டி, எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா லூஃபி ஊசப்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சோரோவா ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பையன் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த பைரட்ஸ் இது கூட எங்க கூட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. என்னடா நம்ம வந்து சேர்ந்துட்டோமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பசங்களும். ஆனா ஒரு குட்டி பையனும் அங்கிருந்து வரான். நீனும் பைரட் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு நீ எப்படி பைரட் ஆவான்னு சொல்றான் கேட்கறான். நாமிச மட்டும் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறாங்க. பார்த்தா அந்த பையன் பாஞ்சு மண்டையை கடிச்சிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். என்னதான் அடைச்சு சொல்லிட்டு நாமியே முழிக்கிறா. அந்த பையனோட அப்பா வந்து பைரட்ஸ் கொண்டுட்டாங்க, அதனாலதான் இப்படி இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியான்னு சொல்லிட்டு நாமி பேசிக்கிட்டு இருக்கா. சடனா பார்த்தா என்னன்னு பார்த்தா கன் சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த ஐலண்டையே சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கானுங்க. அமிகோ பைரட்ஸ் இறங்கி எல்லாத்தையும் போட்டுல பாக்குறானுங்க. எல்லாரும் என்னோட பாருங்கடா, நாங்க தான்டா அமிகோ பைரட்ஸ், இந்த ஐலண்டையே நாங்க கேப்சர் பண்ணிட்டோம், ஒழுங்கு முறையே இந்த பீட்டில் எங்கள்கிட்ட கொடுங்கன்னு சொல்றாங்க. பாச படுத்தி எப்படி இவங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. லூஃபியா எதுவுமே பேச மாட்டேங்கான். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான், அமைதியாவே இருக்கான். சடனா என்ன பார்த்தா கையில வந்து கிழுக்கு மாதிரி வச்சிருக்கான். அது அப்படி பறக்கூடாது. அவன் சுத்தி போட்டோன்னே அது ஃபுல்லா பாம்பு வெடிச்சு செதறுது. என்னடா நடக்கு ஒண்ணும் புரியல சொல்லிட்டு இருக்காங்க. சடனா அந்த பையன் பாஞ்சு வந்து நின்றுகிட்டு இருக்கான். இங்க என்னடா நடக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஐலண்ட்ல வந்து ஒரு பெரிய பீட்டில் இருக்காம, அது ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காம, அதெல்லாம் நம்மளுக்கு இருக்க கூடாது, அதை நாங்க தூக்கிட்டு போறோம்னு சொல்றானுங்க. இவங்களுக்கு பாஸ் தான் வேணுமான்னு சொல்லிட்டு அந்த பையன் பாத்துக்கிட்டு இருக்கான். பாஸ் நீங்க மட்டும் வெளியே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பையன் பாத்துக்கிட்டு இருக்கான். பரட்டே ஹோட்டல்லாம் துண்டு துண்டா ஆயிருச்சு. ஏன்டா உடச்சிங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா என்னன்னு பார்த்தா ஓடி போறதுக்குள்ள அவனை சுட்டே தள்ளுறானுங்க. சடனா தாத்தா முன்னாடி வராரு. இந்த ஐலண்டுக்கு நான் தான் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. சரிடா பீட்டில் எங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க காசு சாப்பாடு எல்லாருக்கும் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, ஆனா அங்க பீட்டில் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. டே நாங்க இங்க இருக்க எல்லாத்தையும் தான் எடுக்க வந்தோம், காசு பணம் சாப்பாடு, ஆனா பீட்டில் வேணும்னு சொல்றாங்க அவங்க. அப்பாடா என் வயிறு நல்லா நிறைஞ்சிச்சுப்பா, இனிமேல் நிறையதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சடனா லூஃபி முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்காங்க. டேய் தொப்பி தலையா இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றான் லூஃபி. டே அந்த பீட்டில் எங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜெயிண்ட் பீட்டிலடா, அது என் குரூல சேர மாட்டுக்கு, உன் கூட எப்படியா சேருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டே அதை என் குரூல எல்லாம் சேர போறதில்லடா, அதை போட்டு தள்ளி இங்க தூக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. சுட்டு தள்ளுறானுங்க. சடனா லூஃபி புல்லட்டை வாங்கிட்டு ரிட்டர்ன்ல ஒரு போடு போடுறான். அமிகோ பைரட்ஸ் செதறுதானுங்க. நான் ரப்பர் மண்டா, என்கிட்ட இதெல்லாம் ஒர்க் ஆகாதுன்னு சொல்றான். நான் டெவில் ஃப்ரூட் யூசர்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்கூடாதான் லூஃபி. ஜோரோ சாஞ்சின்னு சொல்றான். இந்த வந்துட்டேன்னு சொல்லிட்டு சாஞ்சி ஜோரோ வெட்டி பறக்கூடானுங்க. அமிகோ பைரட்ஸ் நொறுக்கி எரிஞ்சிட்டு இருக்கானுங்க. டே நான் அந்த பீட்டில் நாளைக்கு சண்டை போட போறேன்டா, எதுக்கிட்ட உள்ள வரையும் சொல்லிட்டு இருக்க. ஒரு பக்கம் மஞ்சோ நீடில்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் விழுது. என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய வளைய வருது. லூஃபியை லாக் பண்ணிட்டானுங்க. லூஃபின்னு சொல்லிட்டு உசப்ப கத்திக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த பிரதர் ஒருத்தர் இருந்தோம்ல, அதான் கேப்டன், அவன் ஆட்டத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனும் சாதாரண ஆள் இல்ல. டே இனிமேல் எவனை விட போறதுன்னு சொல்லிட்டு இருக்காம. டே என் பிக் பிரதர் வந்துட்டாருடா, அவங்க கதை முடிய போகுதுன்னு சொல்லிட்டு கோல்ட் சொல்றான். என்னதுடா இதுன்னு சொல்லிட்டு லூஃபி பாக்குறான். அதோட முடியுது. அதுக்கு அடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்டுங்க, பெல் பட்டனை மறந்துங்க. See you, bye.